வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற நான் இன்று சொல்ல போவது நாம் தமிழர் கட்சியினருக்கான நற்செய்தி. அப்படி என்ன நற்செய்தி? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நேற்று முன்தினம் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்தார் அக்கட்சியின் தலைவர் சீமான். 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் கடைபிடிக்கும் உத்தியை இம்முறையும் கடைபிடித்திருக்கிறார். பெண்களுக்கு சம பங்கு என்பதை செயலில் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த முறையும் அதை செய்திருக்கிறார். அந்த 234 தொகுதி வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு பிறகு எழுந்திருக்கிற மக்கள் மனதில் எழுந்திருக்கிற மக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் என்பது நாம் தமிழர் கட்சியினருக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கிறது. மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் ஒவ்வொரு தேர்தலிலும் இரண்டு பெரும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி என்று இரண்டு பெரிய கூட்டணிகள் இருக்கின்றன. இரண்டு கூட்டணியிலும் அவரை எப்படியாவது இழுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற முயற்சிகள் ஒவ்வொரு முறையும் நடக்கின்றன. இந்த முறையும் அப்படி நடந்தது. ஆனால் இந்த முறையும் அவர் மிக தெளிவாக, எனக்கு கட்சி கூட்டணி என்பது எனக்கு முக்கியமில்லை, ஒரு சில சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களை பெறுவது என்னுடைய நோக்கமில்லை, தமிழ்நாட்டை மொத்தமாக தமிழ் மொழி இன உரிமையை மீட்பதற்கான ஒரு கட்சியாகத்தான் இதை தொடங்கினேன். அதற்கு எதெல்லாம் சரியாக இருக்குமோ அதைத்தான் நான் தொடர்ந்து செய்வேனே ஒழிய ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிக்காக அவற்றை நான் அடகு வைத்து விட மாட்டேன், அவற்றை விட்டுவிட மாட்டேன் என்று மிக தீர்க்கமாக ஒவ்வொரு தேர்தலிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த முறையும் அவரை ஒரு சில கூட்டணிகளுக்குள் இழுக்கிற சில முயற்சிகள் நடந்தன. அவற்றை அவர் நிராகரித்து விட்டார். புதியதாக கட்சியை தொடங்கியிருக்கிற நடிகர் விஜயுடன் அவர் கூட்டணி அமைப்பார், விஜயும் அவரும் இணைந்து நிற்பார்கள் என்கிற ஒரு நிலையும் ஏற்பட்டது. அப்பொழுது விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை மட்டும் அறிவித்திருந்தார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை தன்னுடைய அடிப்படை கொள்கையாக கொண்டிருந்தார். இவை இரண்டும், அந்த கட்சியின் பெயரும் அந்த கட்சியினுடைய கொடியும் அந்த சமத்துவம் என்கிற அடிப்படை கொள்கையும் தமிழ் தேசிய கொள்கையோடு மிகவும் நெருங்கி இருப்பதாகவும், அவரும் தமிழ் தேசிய அரசியலில் இன்னொரு கட்சியாக வருவார் என்று நம்பியதாலும் அவரோடு இணைந்து செயல்படுவதற்கு சீமான் தயாராகவே இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் விஜய் முதல் மாநாட்டிலேயே தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இரு கண்கள் என்றவுடன் அவர் சீமான் தெளிவாகிவிட்டார். திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டும் சரி என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசியம் மட்டும்தான் சரி, திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தை வளர விடாமல் தடுத்து கொண்டிருப்பதால் அது என் எதிரி என்று பிரகடனப்படுத்தி அதை தொடர்ந்து பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் செயலாற்றி கொண்டும் இருப்பவர் சீமான். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய உடனே திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள் என்று சொன்னவுடன் அவரை நிராகரித்து விட்டார். சென்னையிலே ஒரு நிகழ்ச்சியிலே மிக மிக விரிவாக விஜயை தாக்கி பேசி, விஜய் கடுமையாக அவருடைய கொள்கைகளை, விஜய் என்றால் தனிப்பட்ட நபரை அல்ல, விஜய் அவர் பேசிய அவர் கட்சியினுடைய கொள்கைகளை அவர் மிக தெளிவாக எதிர்த்து பேசிவிட்டார். அதற்கு பிறகும் ஒரு சில முக்கியஸ்தர்கள் இருவரும் இணைந்து களம் கண்டால் நிச்சய வெற்றியை பெற முடியும், சீமானுக்கு ஒரு வலிமையான கருத்து இருக்கிறது, விஜய்க்கு வெகு மக்களை ஈர்க்கும் முகம் இருக்கிறது, இவை இரண்டும் இணைந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று பலர் எண்ணிக்கொண்டு இருவரையும் இணைக்கும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். கடைசி வரை அது செயல்பட முடியாமலே போய்விட்டது. அதனால் இந்த முறையும் திமுக அல்லது அதிமுக மாற்றாக ஒரு புதிய கட்சி, புதிய ஒரு அமைப்பு, ஒரு புதிய கூட்டணி தமிழ்நாட்டை கைப்பற்றும், தமிழ்நாட்டு ஆட்சியை கைப்பற்றும் என்கிற எண்ணம் பொய்த்து போயிருக்கிறது. இந்த முறையும் இப்பொழுது வரை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கொஞ்சம் வலிமையாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதிமுக கூட்டணி பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக வந்திருக்கிற நடிகர் விஜய் அவர் குறித்த பிம்பத்தை ஊதி பெரிதாக்கி கொண்டே இருந்தார்கள் எல்லா கட்சிக்காரர்களும். ஏனெனில் அவருடன் கூட்டணி அமைத்து விடுவோம் என்கிற ஒரு செய்தியை வெளியில் கசிய விட்டு அதன் மூலம் தாங்கள் இருக்கும் கூட்டணிக்குள் அதிக உறுப்பினர் தொகுதிகள், அதிக சீட்டுகள், அதிக பணம் பெறுவதற்கான உத்தியாக அவற்றை சிறு கட்சிகள் அனைத்தும் கடைபிடித்து வந்தன. அதனால் அவர்கள் விஜய் பெரிய ஆள் என்கிற மாதிரியே திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தனர். தமிழ்நாட்டு அரசியலில் மிக பழமையான கட்சியான காங்கிரஸ் கட்சியே ஒரு சிலர் விஜயுடன் சேர்ந்தால் நாங்கள் மாபெரும் வெற்றி அடைந்து விடுவோம் என்று பேசுகிற அளவில் இருந்தது. அதே போல் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக, இதுபோல் சிறு கட்சிகள் அனைத்துமே விஜயை கொஞ்சம் உயர்த்தி பிடித்தே வந்தன.
திரு டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாம் விஜயகாந்தை விட கூடுதல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். விஜயினுடைய பரப்புரையின் போது கரூரில் இருந்த கொடுநேர்ச்சியில் 41 உயிர்கள் பலியான போது அத்தோடு அவர் கட்சியை கலைத்து விட்டே போய்விடக்கூடும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்த பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் தன்னுடைய கூட்டணியில் சேர்த்து கொண்டால் தங்கள் கட்சியை எதிரிகளான சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை மிக எளிமையாக தள்ளிவிட்டு விடலாம், விஜய் இருக்கிறார், அதுவே நமக்கான வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும் என்று தொண்டர்களை நம்ப வைத்து விடலாம் என்பதற்காக விஜய்க்கு ஆதரவாக பேசிவிட்டார். அன்று மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசவில்லை என்றால் அவர் மிக கடும் நெருக்கடிக்கு ஆளாகி அவர் அப்படியே ஒதுங்கி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனெனில் இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார்? 15 நாள் கட்சி அலுவலகத்தையே பூட்டி வைத்து விட்டு போனவர் இவர் எப்படி கட்சி நடத்த முடியும், ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்க முடியும் என்கிற விமர்சனத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் அதிமுக கூட்டணிக்கு எப்பொழுதும் வரவே முடியாது, அதிமுக என்கிற பெயரை சொல்லவே தகுதி இல்லாத கட்சி ஆகிவிட்டது என்று விஜய் பொது மேடையிலே விமர்சனம் செய்ய போகத்தான் அவர்களுக்கு ரோசம் பொங்கிக் கொண்டு இன்று விஜயை தாக்கி பேசுகிறார்கள், திட்டி பேசுகிறார்கள். அன்று மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை ஆதரிக்காமல் இருந்திருந்தார் விஜயினுடைய நிலை படுபாதாளத்துக்கு போயிருக்கும் அப்பொழுதே. ஆனால் அன்று அவருடைய நல்ல நேரம் என்னவோ எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தார். எடப்பாடி பழனிசாமி அதிலிருந்து விலகி வந்த பிறகு டிடிவி தினகரன், செங்கோட்டையன் போன்றோர் ஆதரித்தார்கள். அவர் செங்கோட்டையன் ஒரு கட்டத்தில் அங்கே போய் சேர்ந்தார். செங்கோட்டையன் அந்த கட்சியில் சேரும் வரைக்கும் அது ஒரு கட்சியாகவே இல்லை, செங்கோட்டையன் சேர்ந்த பிறகுதான் கட்சியாகவே மாறியது என்று அரசியல் நோக்கர்கள் பலரும் கூறக்கூடிய இடத்தில் தான் அந்த கட்சி அதுவரை இருந்தது. ஆனால் திரு விஜய் அவர்கள் உண்மையாகவே ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், சேவை ஆற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் அரசியலுக்கு வந்திருப்பாரே. ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிற திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை இல்லை, இனிமேல் புதிதாக ஒருவர் வந்துதான் நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் உண்மையிலேயே நம்பியிருப்பார். ஆனால் அவர் சீமானோடு கைகோர்த்து இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஏனெனில் சீமான் அவர்களுக்கு ஒரு வலிமையான கருத்தாக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தமிழ் தேசியம்தான் எங்கள் அடிப்படை என்று சொல்லக்கூடிய கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இல்லை, முதன்மையான கட்சிகளாகவும் இல்லை. அந்த இடத்தை நிரப்புகிற வகையில் திரு சீமான் அவர்கள் கட்சியை தொடர்ந்து அந்த கருத்தை மட்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழ் வேண்டும் என்பது அதுவே பெரிய குற்றம் போலாகிவிட்டது. ஏனெனில் இந்திய ஒன்றிய அரசுக்கு அடிபணிந்து தமிழ்நாட்டு அரசு இருப்பதால், ஒன்றிய அரசின் ஒரு பகுதியாக மாநில அரசாக இருப்பதால், அதிலும் ஒன்றிய அரசு அதிகாரங்களை குவித்துக் கொண்டே மாநில அரசின் அதிகாரத்தை குறைத்து கொண்டே இருப்பதால், அவற்றை தாண்டி ஒன்றிய அரசின் சிந்தனையை தாண்டி தமிழ்நாடோ அல்லது எந்த ஒரு மாநிலமோ செயல்பட முடியாது என்பதுதான் அரசியல் சட்டத்தின் அடிப்படை என்கிற காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் இந்திய ஒன்றிய அரசை அங்கு அதிகாரத்தில் இருப்பவர்களை சார்ந்துதான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் அரசியலில் ஈடுபடுகிற எல்லோருக்கும் வரும். அதற்கு அனைவரும் அடிபணிந்து விடுவார்கள் என்பதுதான் நடைமுறையில் நாம் பார்க்கிற உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கருத்தியல் ரீதியாக ஒன்றிய பாஜகவின் சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக நின்று கடுமையாக போராடி கொண்டிருக்கிறாரே ஒழிய, ஒரு அரசாங்கம் என்று வரும்பொழுது ஒன்றிய அரசு ஒரு அறிவிக்கை அனுப்பினால் அதற்கு அவர் அடிபணிந்துதான் ஆக வேண்டும், அடிபணிந்து கொண்டுதான் இருக்கிறார். அதில் மாற்று கருத்தில்லை. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக எதிர்க்கிற அளவுக்கு ஒரு முதலமைச்சராக ஒன்றிய அரசை எதிர்த்து விட முடியாது, ஒன்றிய அரசின் சித்தாந்தத்தை எதிர்த்து விட முடியாது. ஒன்றிய அரசு தன்னுடைய சித்தாந்தத்தை அரசியல் சட்டமாக்க பார்க்கிறது, அரசியல் சட்டமாக துடிக்கிறது, ஒவ்வொரு செயலாக அதற்குள் இணைத்து கொண்டே வருகிறது. அவர்களுடைய அடிப்படை கொள்கையான சனாதனம் என்பது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது. நாம் ஒரு 4 பேர் இருக்கிறோம் என்றால் 4 பேரும் சமமாக அமர்ந்திருப்பது வேறு, ஒருவர் தோளில் இன்னொருவர் அமர்ந்திருப்பது என்பது வேறு. மு.க. ஸ்டாலின் உட்பட, ராகுல் காந்தி உட்பட இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற 98 விழுக்காடு கட்சிகள் சொல்வது எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் பாஜகவின் RSS சித்தாந்தம் என்பது என்னவென்றால் அனைவரும் சமம் கிடையாது, ஒருவர் மேலே ஒருவர் கீழே என்பதுதான் சனாதனம். சனாதனத்தின் அடிப்படையில் நாடு இருந்தால்தான் நாடு சுபிட்சமாகும் என்று அவர்கள் ஒரு கட்டுக்கதையை சொல்லி நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதை மக்களை நம்ப வைக்க பார்க்கிறார்கள். ஆனால் எல்லா மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறார்கள் ஒழிய ஒன்றிய அளவிலே எந்த மாநில மக்களும் அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இல்லை.
ஆனால் அவர்களுடைய அரசு அதிகாரம், பணபலம் ஆகியவற்றை பயன்படுத்தி அவர்கள் செய்வது சரி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அதுதான் யதார்த்தம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய அரசு, மாநில அரசு என்பது மிக ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு கட்டுப்பட்டதுதான். அவர்களுடைய கொள்கை அடிப்படையில் வேறு வேறாக இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் மாநில முதலமைச்சர்கள் மாநில ஆட்சி நடந்தாக வேண்டும். அதனால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக ஒன்றிய அரசின் கொள்கையை எதிர்ப்பதாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரம், ஆட்சி நடைமுறை என்று வரும்பொழுது அவர்கள் சொன்னதை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். நாளைக்கு சீமானவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றாலும் அதுதான் நிலைமை என்றாலும், ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு கருத்து உருவாக்குவது, ஒட்டுமொத்த மக்கள் மனதிலும் இது சரி என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி, ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை நோக்கி ஒட்டுமொத்த மக்களையும் இழுத்துச் செல்வதற்கான கருத்தியல் அடிப்படை வலிமை சீமானவர்களிடம் இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் குற்றம் என்பதை இல்லை, தமிழ் படித்தால் எல்லாம் நடக்கும் என்கிற எண்ணத்தை முதலில் மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். தமிழால் எதுவும் முடியாது, பிற மொழிகள் இல்லாமல் தமிழால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உடைத்தெறிந்து தமிழால் இவ்வளவு சாதனைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. இன்றைக்கு உலக பொதுமறையாக விளங்கி கொண்டிருக்கிற திருக்குறள் தமிழில் ஏற்றப்பட்டது. இன்றைக்கு உள்ள நவீன எந்த வசதிகளும் இல்லாத போதே உலக சிந்தனையுடன் தமிழன் இருந்தான். தமிழர்களிடம் இல்லாத வளம் இல்லை என்கிற விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி ஒன்றிய அரசும் பார்ப்பன அடிமைகளும் ஒன்றிய அரசின் அடிமைகளாக செயல்பட்டு கொண்டிருந்த அத்தனை பேரும் ஒரு கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா. தமிழ் தனித்து நின்று எதுவும் செய்ய முடியாது, தமிழர்களால் தனித்து நின்று எதுவும் செய்ய முடியாது என்கிற கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இரண்டும் கூட ஆங்கிலம் இல்லாமல் தமிழனால் எதுவும் செய்ய முடியாது என்கிற கருத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது ஓரளவு வெற்றி பெற்றும் இருக்கிறது. ஏனெனில் இந்திய ஒன்றியத்தில் இந்தியை திணிக்க முயற்சித்த போது இந்திக்கு எதிராக ஆங்கிலத்தை ஒரு அரணாக வைத்து திராவிட கட்சிகள் தமிழை காப்பாற்றுவதற்காக ஆங்கிலத்தை அரணாக வைத்தன. அந்த ஆங்கிலமே தமிழை விழுங்கும் அவல நிலை இப்பொழுது ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு திரு சீமான் அவர்கள் சொல்வது போல், தமிழ் அறிஞர்கள் வேதனைப்படுவது போல், தமிழ்நாட்டில் தமிழ் எங்கே இருக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு பிறக்கிற மழலைகளுக்கு கூட நாம் எல்லா சொற்களையும் பிறமொழி சொற்களை தான் பயிற்றுவிக்கவே செய்கிறோம். அவர்கள் முதலில் பழகுவதே பிறமொழியில் தான் பழகுகிறார்கள். கைபேசி, இன்றைக்கு கைபேசி என்று நாம் சொல்கிறோம். செல்போன் எங்கே, சார்ஜர் எங்கே, ஸ்பீக்கர் எங்கே என்றுதான் குழந்தைகளே, சிறு குழந்தைகளே ஒரு யூடியூப்பை போடு, ஷார்ட்ஸை போடு, இன்ஸ்டாகிராம் போடு என்று குழந்தைகள் தொடக்கத்தில் இருந்தே பிறமொழி சொற்களில் தான் பழகுகின்றன. அவர்களுக்கு இதுதான் தூய தமிழ் என்பதை அவர்கள் விவரம் அறிந்த பிறகுதான் கற்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது அதே போல் கல்விக்கூடங்களிலும் தமிழ் மட்டுமே என்கிற நிலை இல்லாமல், தமிழ் இல்லாமல் தமிழ்நாட்டில் பட்டப்படிப்பு வரை படித்து விடலாம் என்கிற அவள் நிலையெல்லாம் இருக்கிறது. இந்த நிலையை மாற்றுவதற்கான ஒரு வெளிக்கட்டமைப்பு என்றால் கருத்துருவாக்கம். இப்படி இருந்தால்தான் தமிழன் வெல்ல முடியும். வேலைக்காரியிடம் கூட ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று சொன்ன தலைவர்கள் காரணத்தால் ஆங்கிலம் நீக்கமர நிறைந்து அதன் விளைவாக தமிழ்நாட்டு தமிழர்கள் உலகம் முழுவதும் வேலைக்கு செல்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆங்கிலம் உலகம் முழுவதும் செல்லும் என்பதும் ஒரு மாயை தான். ஆஸ்திரேலியாவுக்கோ மற்ற பிரான்ஸுக்கோ போகிறவர்களுக்கு ஆங்கிலம் செல்லுபடி ஆகாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அந்தந்த நாட்டினுடைய மொழிகள் தான். இன்று ரஷ்யாவை நோக்கி ஏராளமானவர் மருத்துவ படிப்புக்காக செல்கிறார்கள். அங்கு போனால் அவர்கள் ரஷ்ய மொழியை படித்தால்தான் மருத்துவம் படிக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது. ஆங்கிலம் படித்து விட்டு போனால் அது நடக்காது. அதே போல் அது ஒரு மாய். இவற்றை எல்லாத்தையும் முடித்து விட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு போவதானால் ஆங்கிலம் படிங்கள், ரஷ்யாவுக்கு போவதானால் ரஷ்யா படித்துக் கொள்ளுங்கள், அல்லது இந்தியாவுக்குள்ளேயே இன்னொரு மாநிலத்துக்கு போவதென்றால் அந்த மொழியை படித்துக் கொள்ளுங்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை தாய்மொழியாக இருக்க வேண்டும், தமிழாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டின் கொள்கையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி செயல்படுவதென்றால் அதுதான் அடிப்படையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிடிவாதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள். அவர் அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு இவ்வளவு எதிரிகளை வைத்துக் கொண்டும் ஒவ்வொரு தேர்தலாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்று 8.22 விழுக்காடு வாக்குகளை வைத்து ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே 8.22, அதாவது யார் பிரதம அமைச்சர், ஒன்றிய அரசை ஆளப் போகிறவர்கள் என்கிற இடத்தில் கூட ஒரு மாநில கட்சிக்கான ஒரு இடத்தில் சீமான் அவர்களை 8.22 விழுக்காடு மக்கள் ஆதரித்து அவர் மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்.
இப்பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரும் பொழுது அவருடைய நாம் தமிழர் கட்சிக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் பேர் அதிர்ச்சி கொடுக்கிற வகையில் இந்த முறை நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார். விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கியதிலிருந்து இந்த நாட்டில் நடைபெறுகிற பரப்புரை என்னவென்றால், விஜய் வந்து விட்டால் இனி சீமான் அவ்வளவுதான், சீமானுக்கு வாக்கு கிடைக்காது, சீமானை எல்லோரும் நிராகரித்து விடுவார்கள், சீமான் வந்து இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் 8.22 வாக்குகள் பெற்றார் என்றால் சட்டமன்ற தேர்தலில் அவர் 2 விழுக்காடு பெறுவார், 3 விழுக்காடு பெறுவார் என்று தொடர்ந்து அவரை அவமதித்துக் கொண்டும் குறைத்து மதிப்பிட்டு கொண்டுமே இருந்தார்கள். அது குறித்து அதுவும் விஜய்க்கு கிடைக்கிற மொத்த வாக்குகளுமே இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த மொத்த வாக்குகளும் விஜய்க்கு போய்விடும் என்றெல்லாம் தொடர்ந்து பரப்புரை செய்து கொண்டே இருந்தார்கள். அது கூடுதலாக திமுக இந்த முறை எப்போதை காட்டிலும் அந்த திமுகவும் கட்சியின் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மிக நிதானமாகவும் பொறுப்பாகவும் நடந்து ஒரு சிறு எதிர்ப்பை கூட வலிமையடை செய்துவிடக் கூடாது என்பதற்காக அவற்றை எதிராளிகளை பலவீனப்படுத்தி முடிந்தால் நண்பர்களாக்கி கொண்டு என்கிற ஒரு பெரிய உத்தியை கடைபிடித்துக் கொண்டு ஒரு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். இந்த பக்கம் ஒன்றிய அரசின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அதிமுக ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு அதிகாரம் துணைக்கு வைத்துக் கொண்டு அதிமுக கூட்டணி வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு மாநில அரசு ஆகிய இரண்டையும் எதிர்க்கிறேன் என்று சொல்கிற விஜய் வெறும் பேச்சளவில், அதாவது ஒரு மேடை பேச்சளவில் மட்டும்தான் இருக்கிறது. அவருடைய கட்சி கட்டமைப்போ அவருடைய உறுப்பினர்களோ அவருடைய தொண்டர்களோ எந்த அரசியல் புரிதலும் இன்றி ரொம்ப பலவீனமாக மனிதர்களாகவே இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்களுக்கு வேட்பாளர் தேர்வு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கும். அந்த சவாலை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது போக போக தெரியும். இந்த மாதிரி நிலையில்தான் எந்தவித மனச்சோர்வும் அடைந்து விடாமல் இவ்வளவு எதிர்ப்புகள், இவ்வளவு எதிர் விமர்சனங்கள், இவ்வளவு ஒரு கருத்துருவாக்கங்கள், மோசமான கருத்துருவாக்கங்கள் ஆகிய எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய குறிக்கோள் ஒன்றையே பிரதானமாக வைத்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் திரு சீமான் அவர்கள். அவர் இந்த முறையும் இப்பொழுது 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவித்து விட்டார். களத்தில் அனைவரும் களத்தில் இருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 விழுக்காடு பேர் ஏற்கனவே களத்தில் இருந்த அனுபவம் பெற்றவர்கள், புதிதாக வந்திருப்பவர்களும் அனைவரும் படித்த இளைஞர்கள், ஒரு பண்புள்ள இளைஞர்கள் என்பது அவருடைய பட்டியல் அறிவிப்பை பார்க்கும் போதே தெரிகிறது. இந்த நிலையில் இப்பொழுது ஒவ்வொரு மாதம் அல்லது ஒரு காலாண்டு அல்லது இப்படி அவர்கள் வசதிப்படி உளவுத்துறைகள் மக்களின் மனதை அறியக்கூடிய கணக்கெடுப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பார்கள். அப்படி நடத்தி கொண்டிருந்ததில் அண்மையில் நான் சில அதிகாரிகளிடம் உரையாடிய போது எனக்கு கிடைத்த தகவல்படி இந்த முறை ஒன்றிய அரசின் உளவுத்துறை கடைசியாக நடத்திய கணக்கெடுப்பின்படி நாம் தமிழர் கட்சி மிகவும் வலிமை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. திரு விஜய் கட்சி வந்ததால் நாம் தமிழர் கட்சி பலவீனப்பட்டுவிடும் என்கிற கருத்து முற்றிலும் தவறானது. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கி ஒரு கொள்கை அடிப்படையிலான வாக்கு வங்கி. அதாவது ஒரு திராவிட கட்சிகள், திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் தாண்டி சில சுயேட்சைகள் ஒவ்வொருவரும் பணத்தை அள்ளி இறைத்துத்தான் தேர்தலை சந்திக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பணம் செலவிடுவதில்லை. அவர்கள் செலவிடுவது ஒரு மாநாடு நடத்துவதற்கான, பதாகைகள் நடுவதற்கான, நாற்காலிகள் இது போன்ற செலவுகளை தான் செய்கிறார்கள் ஒழிய மக்களை அழைத்து வருவதற்கு, தொண்டர்களை கூட்டி வருவதற்கு ₹1 கூட அவர்கள் செலவழிப்பதில்லை. அப்படி இருந்தும் அவர்களுக்கு 21ஆம் தேதி திருச்சியில் கூடிய கூட்டம் மிக பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டம் நடந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசில் உள்ள சில முக்கிய துறையினரிடம், உளவுத்துறையினரிடம் ஒன்றிய உளவுத்துறையினுடைய ஏற்கனவே அறிக்கை கசிந்ததன்படி ஒன்றிய உளவுத்துறை ஏற்கனவே சொன்னது என்னவென்றால், நாம் தமிழர் கட்சி பலமாகி கொண்டே இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.22 விழுக்காடு வாக்கு பெற்ற அக்கட்சி இந்த முறை இன்னும் அதிலிருந்து 2 மடங்கு 3 மடங்கு, அதாவது 18 விழுக்காடு, அந்த அளவுக்கு 15லிருந்து 18 விழுக்காடு வரைக்கும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய சீமானுடைய அணுகுமுறைக்கும் இவ்வளவுக்கு பிறகும் தனித்து நான் நிற்கிறேன் என்கிற துணிச்சலுக்குமே ஏராளமான இளைஞர்கள் அவரை ஒரு ஆதர்சமாக கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கெத்தாக ஒருத்தர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அவர் சரியாக இருக்கிறார் என்ற அர்த்தம் என்று இளைஞர்கள் மத்தியிலேயே பேச்சு இருக்கிறது என்று ஒன்றிய அரசின் உளவுத்துறை அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு பேச்சு இருந்தது. 21ஆம் தேதி கூட்டத்துக்கு பிறகு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் உள்ள முக்கிய சிலரே அந்த கருத்தை
ஒன்றிய அரசு சொன்னதை கூட நாங்கள் ஏதோ என்ன இப்படி சொல்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அவ்வளவு கட்டுக்கோப்பான கூட்டம், அவ்வளவு கூட்டம் திரண்டதை பார்த்து மிக வியப்பாக இருக்கிறது. மிக தெளிவாக மிக தெளிவாக ஒவ்வொரு கூட்டத்திலும் இது கவர்ச்சி அரசியல் அல்ல, ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதில் ஈர்ப்புடைய இளைஞர்கள் தான் தேடி வருகிறார்கள். அப்படி வருகிறவர்கள் பார்த்தால் லட்சக்கணக்கில் கூடுகிறார்கள். அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறார்கள். தன்னுடைய கட்சி கொடி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு கொடி என்ற ஒரு பொது அடையாளத்தையும் அவர் வைத்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய ஒரு சிந்தனையை பதித்துக் கொண்டிருக்கிறார். எந்த கட்சியாக வேணாலும் அவர்கள் நீங்கள் தமிழர்கள் என்பதற்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் பாஜக கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கூட்டம் நடக்கிற போது கன்னட கொடி என்பது ஒன்றை பொதுவாக அனைவரும் ஏந்துகிற ஒரு கொடியாக ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் திமுககாரர்கள் திமுக கொடி ஏந்துவார்கள், அதிமுககாரர்கள் அதிமுக கொடி ஏந்துவார்கள். நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் தான் இப்பொழுது அதில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு கொடி வடிவமைத்து நம்முடைய முன்னோர்களுடைய மதிப்பை நம்முடைய இளைஞர்களிடம் மனதில் பதிய வைக்கிறது போல் அவருடைய கூட்டங்கள் நடக்கிற இடங்களில் அந்த வரலாறுகளை எழுதி வைப்பதோடு கொடியிலும் சேர சோழ பாண்டியர் சின்னங்களை வைத்து அந்த கொடியையும் உயர்த்தி பிடிக்கிறார்கள். இந்த இந்த ஒரு அரசியல் தளத்தில் ஒரு புதிய என்பது தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர் என்ற பெருமைக்கும் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு புதிய ஒரு வழிமுறையை நாம் தமிழர் கட்சி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழிமுறை இந்த விஜய் வந்த பிறகு முற்றிலும் உடைந்து விட்டது என்று சொன்னவர்கள் முகத்தில் கரிபூசும் வண்ணம் ஒன்றிய உளவுத்துறையின் உயர்மட்டத்தில் பேசப்பட்ட தகவல் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி மிகவும் கூடிக்கொண்டிருக்கிறது. இந்த முறை சில சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் நிச்சயம் பெறுவார்கள் என்கிற அறிக்கை ஒன்றிய அரசின் உளவுத்துறை சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதை மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாடு அரசின் காவல்துறையும் தமிழ்நாடு அரசின் உளவுத்துறையும் அதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த மாநாடு நடந்தது என்று சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த முறை சீமான் அவர்கள் அவருடன் அவருடைய கட்சியினர் சிலர் சட்டமன்றத்திற்கு செல்லும் வாய்ப்பு மிக நன்றாக இருப்பதாகத்தான் அவர்கள் மட்டத்தில், அதாவது உளவுத்துறை அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சு இருக்கிறது. ஒரு தெளிவான இலக்குடன் தெளிவான குறிக்கோளுடன் தீர்க்கமாக செயல்பட்டால் அது நிச்சயம் வெற்றி பெறும் எனும்போது தமிழ்நாட்டில் தமிழ் வேண்டும், தமிழன் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்கிற கொள்கையை பேசிக் கொண்டிருக்கிற சீமான் இந்த வெற்றியை நோக்கி முன்னேறி வருகிறார் என்று சீமானை எதிர்க்கின்ற, சீமானை ஏற்றுக்கொள்ளவே முடியாத சித்தாந்தத்தை கொண்ட 2 கட்சிகள் ஆளுகின்ற உளவுத்துறையினுடைய மட்டத்தில் இந்த வெளியாகி இருக்கிற இந்த தகவல் மிகவும் ஒரு தமிழனாக, தமிழ் தேசியனாக பெருமை கொள்ளக்கூடிய செய்தி. அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.